இன்றைக்கு ரொம்ப அருமையான ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தேவையான ஒரு தலைப்பும் கூட. இன்றைய வாழ்க்கை பயணத்துக்கு தேவை நிதியா அல்லது நிம்மதியா அப்படின்னு ஒரு பணம் கொடுத்துருக்காங்க. நிதினா பணம் இல்லையா, நிம்மதினா குணம். பணம் முக்கியமா குணம் முக்கியமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைப்பு. அதாவது முந்திலாம் குழந்தை பிறந்துச்சின்னு வைங்களேன், பிரசவத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா முதல்ல குவா குவா குவான்னு கத்திட்டு குழந்தை பிறந்துச்சு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ரூவா 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 ரூவான்னு சொல்லிட்டு தான் குழந்தைய பிறக்கு. தெரியுமா? குழந்தை பிறந்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு உங்களுக்கு தெரியணும்னா நர்ஸு கையில் நீங்கள் பணத்தை வச்சாதான் அது என்ன குழந்தைன்னு நர்ஸு சொல்லும். உண்டா இல்லையா? பிறந்ததுக்கப்புறம் முந்திலாம் குழந்தையோட தலை தான் வெளியில் வரும் பிறக்கும்போது, பார்த்துருக்கீங்களா? இப்போ அப்படி கிடையாது. குழந்தையோட கை தான் வெளியில் வருது. கையில் ஏதாவது பணத்தை வச்சா தான் மீதி மொத்தோடமே வெளில எடுக்கிறான். தெரியுங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை துவங்குகிற அந்த கல்லறை வரை போய் சேரக்கூடிய கல்லறை வரைக்கும் பார்த்திங்கன்னா சில்லறை ரொம்ப முக்கியம். கருவறையிலிருந்து கல்லறை வரை தேவை சில்லறைங்கிற அளவுக்கு பணம் இல்லாமல் எதுவுமே முடியாது. கடவுளை நீங்கள் பார்க்கணுமா, திருப்பதி போங்க, கையில் காசு இல்லை தெய்வங்கிட்டலாம். இதே இது கையில் ஒரு 1000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா பெருமாளை ஒரே நாளில் பார்த்துடலாம். இதே 10 ரூபா 10,000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா பெருமாளை 5 மணி நேரத்தில் பார்க்கலாம் இல்லையா? இதே இது கையில் ஒரு 50 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெருமாளை 1/2 ஹவரில் பார்த்துடலாம். உங்களோட 1 கோடி ரூபா இருக்குது அப்படின்னா ஐயர் சொல்லுவார், செத்த நீங்கள் இங்கேயே இருங்கோ, நானே சாமியை தூக்கிட்டு வரேன்னு தூக்கிட்டு வந்துடுவார் இல்லையா? இதே ஒரு 500-600 கோடி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சாமிக்குள்ளே கூப்பிட்டு பூசாரியே உள்ளே கூப்பிட்டு வாங்க, நீங்கள் சாமியோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கங்க அப்படிம்பாரு. தெரியுமா? அந்த அளவுக்கு பணம் இருந்தால் அந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்க முடியும் இல்லையா? விட்டமின் ஏ பி சி எல்லாம் விட விட்டமின் எம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னது? மணி. ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? அதாவது பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் அப்படின்னு சிவாஜி கணேசன் நெஞ்சை பிடிச்சிட்டு உரி உரி பாடுவார். பார்த்துருக்கீங்களா? நம்மலாம் தேட்டரில் பார்ப்பா ஆப்பா அப்படி. இப்போ என்ன பாட்டு போடுதான்? காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. அப்போ என்ன அர்த்தம்? சொசைட்டியே சேஞ்ச் ஆகி போச்சு இல்லையா? குணத்துக்கெல்லாம் இப்போ யாரும் மதிப்பு கொடுக்குறதே கிடையாது. எல்லாம் பணத்து பக்கம் சாஞ்சுவிட்டாங்க. அதனால் பணம்தான் முக்கியம் அப்படின்னு பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. என்னதான் பணம் இருந்தாலும் பணத்தால் சம்பாதிக்க முடியாத சில விஷயங்களும் உலகத்தில் உண்டு. உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நிம்மதி வேணும் சார். புருஷன் ஒரு நாட்டில், பொண்டாட்டி ஒரு நாட்டில், பெத்த பிள்ளைய ஒரு நாட்டில், அம்மா அப்பா ஒரு நாட்டில், இப்படி ஆளுக்கு ஒரு நாட்டில் இருந்து சம்பாதிச்சு என்ன புண்ணியம்? நிம்மதி வேண்டாமா வாழ்க்கையில் இல்லையா? பணம் இருந்தால் மட்டும் போதுமா? நிம்மதி வேண்டாமா அப்படின்னு இங்கே கேட்குறாங்க. உண்மையிலே அதுலேயும் ஒன்று தெரியுங்களா? உலகத்திலேயே அதிக ஜிடிபி உள்ள நாடு தெரியுமா? மொனாக்கோ, அந்த நாட்டு பேர். அதனுடைய ஜிடிபி தான் உலகத்திலே அதிகம். ஜிடிபின்னு என்னத்துன்னா உள்நாட்டு பொருட்களுடைய உற்பத்தி. அதில் நம்பர் 1ல் இருக்கிற நாடு எது? பணக்கார நாடு எது? மொனாக்கோ. பணத்தில் அதிகமாக இருக்கிற அந்த நாடு. ஆனால் அதிகப்படியான சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் யாருக்கு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு தான் தேவைப்படுது. மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு பிறழ்வு அடைந்த நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம் இல்லையா? அதாவது பணம் என்பது முக்கியம், ஆனால் அதை தாண்டி நிம்மதி முக்கியம் என்று சொல்வதற்காக இந்த 3 பேர் வந்திருக்காங்க. அதாவது வீட்டில் நம்ம பெரியவங்க மருமக ஏதாவது சமைக்கிறா அப்படின்னா அதில் உப்போ புளிப்போ கம்மியாக இருந்தால் அதை ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது இல்லையா? இதில் 1000 குத்தம் குறை சொல்ல வேண்டியது. கடைசியில் என்ன ஆகுது? கொஞ்சம் கூட உப்பே இல்லாத முதியோர்களுக்கு போய் சாப்பிட்ற நிலமை வருது. உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் லைஃப்பில் இல்லையா? 6 அடி தான் 6 அடி தான் இருந்தாலும் கூட நிம்மதியாக படுத்து தூங்கணும் சார். நம்ம வீடு 6 அடியாக இருந்தாலும் நிம்மதியாக படுத்து தூங்கணும். 6 மாடி வீடு கட்டியிருப்பான் பக்கத்தில் ஒருத்தன், ஆனால் அவன் நிம்மதியாக தூங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, முடியாது. ஆனால் 6 அடி நிலம் வச்சிருக்கிற நிம்மதியாக படுத்து தூங்குறான். அப்போ யார் பணக்காரன்? பணம் இருக்கிறவனா நிம்மதியாக தூங்குறவனா? அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது இல்லையா? இதுக்கெல்லாம் விடை காணணும். அதனால்
பட்டிமன்ற மரபுப்படி முதல்ல பேச்சாளர்களை துவக்க வைக்கிறேன். வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் நிதியா நிம்மதியான, நிதி தான் முக்கியம் அப்படின்னு பேசுறதுக்காக வருகிறார். உங்களது கைத்தட்டல் கிடையிலே கவிஞர் முல்லை திவ்யன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். கன்னி தமிழே, எண்ணி இன்புறும் எந்தன் உயிரே, மண்ணில் உதித்த மொழியில் சிறந்த மொழியே தமிழே, கவியாய் மாறி புவியில் வாழ கருணை தந்த கண்ணின் மணியே, கலங்கரை சுடரே, எனதுயிர் தமிழே, செப்பினேன் உனக்கு எந்தன் முதல் வணக்கம். வற்றாத உயிர் நதிகள் கோலங்கேறும், வரைகளிலே மேகமகள் தாகம் தீர்க்கும், முற்றாத பயிர் வான முகடு பார்க்கும், மூசி அடிக்கின்ற கடல் தாளம் போடும், பற்றோடு பண்பாட்டின் பாடல் கேட்கும், படகெல்லாம் வலை சுமந்து பயணம் போகும், சிற்றாடை புனைந்த சிறு மகளைப் போல சீதள பூங்கா விலங்கை சிரித்து கொள்ளும் தாய் மண்ணே, தமிழ் மண்ணே வணக்கம். இன்றைய வாழ்க்கை பயணம் நிதியை தேடியா நிம்மதியை தேடியா? பணம் பந்தியில குணம் குப்பையில, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்ல. நல்லதொரு பாடல். பணம்தான் எப்போதும் பந்தியிலே வைக்கப்படுகின்றது. எங்களுடைய மனித வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் நாம் எதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம்? எங்களுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, சுகாதாரமாக இருந்தாலும் சரி, எத்தகையதொரு தேவைகளையும் எங்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால், உணவு, உடை, உறைவிடம், சுகாதாரம் என எங்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு நிதியானது கட்டாயமாக தேவைப்படுகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் எதற்காக படிக்கின்றோம்? நாங்கள் எங்களுக்கு அதிக எதிர்காலத்திலே அதிக நிதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனூடாக ஒரு கௌரவமான நல்லதொரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் நிதியை தேடி புறப்படுகின்றோம். இல்லை, அவர் சொல்றது ஒரு வகையில் உண்மை. நான் கூட அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே மொய் எழுதுகிற இடத்துல ஸ்வைப்பிங் மிஷின் வச்சுருக்கான். 10,000 ரூபாய்க்கு மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ், சிக்கன், மட்டன், காடை, லாலிபாப் எல்லாம். 5,000 ரூபாய்க்கு மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வெஜ். 1000 ரூபா ஸ்வைப் பண்ணிங்கன்னா வெறும் சூப்பு தான். அப்படி பிரித்து வச்சுருக்கான் தெரியுங்களா? பணம் இல்லைன்னா இந்த உலகத்தவனும் மதிக்க மாட்டான். பணக்கார ஒருத்தன் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போகிறான்னு வைங்களேன், விழுந்து விழுந்து அவனை வரவேற்பான். உண்டா இல்லையாம்மா? உண்டா இல்லையா? ஆனால் தம்பி நான் அத்தடா பாசமாக வளர்த்தண்டா பாசக்காரிடா அப்படின்னா கடைசி பந்தியில் தான் உங்களுக்கு சாப்பாடு. சரியா? கடைசி பந்தியில் ரசம் தான் இருக்கும், உங்களுக்கு சாம்பார் இருக்காது, அவியல் பொரியல் எதுவுமே இருக்காது. உண்டா இல்லையா? ஆனால் பணம் படைச்சவனா இருந்தால் முதல்ல அவனுக்கு தான் சாப்பாடு. பணம் இல்லாமல் நாம் எவற்றையுமே சாதித்து விட முடியாது. இந்த சபையிலே எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய புத்தகமாக இருக்கட்டும், தாங்கள் எழுதிய பாடல்களை ஒலிப்பேழையாக வெளியிட வேண்டுமானாக இருந்தால் நிதிதான் அவர்களுக்கு முதன்மை பெறுகின்றது. அந்த ஒலிப்பேழையோ அல்லது அவர் எழுதிய அந்த புத்தகத்தையோ வெளியிட்ட பிறகுதான் அவருக்கு நிம்மதி கிடைக்கிறது. ஆகவே வாழ்க்கை பயணம் நிதியிலிருந்துதான் ஆரம்பிக்கின்றது. உண்மையிலே படித்தவர் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பணம் படைத்தவன் பொருள் சொன்னால் சபை மீறுமா. கண்ணாசன் சொன்னார், படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறிடுமா, பணம் படைத்தவன் பொருள் சொன்னால் அதை சபை மீறுமா என்று கேட்டார். என்றால் பணம் தான் சார் முக்கிய வாழ்க்கையில. இந்திய குடியரசினுடைய முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவார், வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அந்த வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குகின்ற போது அந்த வாய்ப்புகளுக்கு எங்களுக்கு நிதி தேவைப்படுகின்றது. எங்களுக்கு ஒரு முத்தியா முரளிதரனாகவோ அல்லது ஒரு அஸ்வினாகவோ அல்லது ஒரு சச்சின் டெண்டுல்கராகவோ வர வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு இலட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை அவன் அடைய வேண்டுமாக இருந்தால் அதற்கு கடுமையான பயிற்சி முயற்சி அவனுக்கு நிச்சயம் தேவை.
ஆனால் அதை அவன் ஒரு கிரிக்கெட் பயிற்சி கல்லூரியிலோ, அதாவது அகாடமி என்று சொல்லுவார்கள், கிரிக்கெட் அகாடமி என்று சொல்லுவார்கள், அதில் சேர்வதற்கு என்ன தேவைப்படுகிறது? பணம் தான் தேவைப்படுகின்றது. ஆகவே நீங்க சொன்ன சச்சின் எந்த கிரிக்கெட் அகாடமிலையும் சேர்ந்து ஒரு பெரிய பிளேயரா வரலங்கய்யா. ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்துதான் அவர் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்தார் என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனா 10ஆம் வகுப்பு தேர்வுல கூட அவர் தேர்ச்சி பெறல. ஆனா இன்னைக்கு 12ஆம் வகுப்பு பாடத்துல அவர் பாடமா இருக்காரு அப்படின்னா அது அவருடைய விடாமுயற்சி, அவருடைய மன தைரியத்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இல்லையா? அது நிச்சயமாக முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் ஒவ்வொருவரும் தங்களுடைய இலட்சியங்களை அடைந்து கொள்ள முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. இன்று பாருங்கள், எங்களுடைய நாட்டிலிருந்து எத்தனை இளைஞர்கள் புலம்பெயர்ந்து செல்கின்றார்கள் புலம்பெயர் தேசங்களுக்கு. ஏன் அவர்கள் புலம்பெயர் தேசங்களுக்கு செல்லுகிறார்கள்? ஒவ்வொரு இளைஞனும் தனது குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்றான். தனக்கு 5 சகோதரிகள் அல்லது 4 சகோதரிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவன் தனது தீர்க்க தரிசனத்தோடு புலம்பெயர்ந்த நாட்டுக்கு புலம்பெயர்கின்றான். ஏனென்று சொன்னால் தங்கள் சகோதரர்களுடைய வாழ்க்கையை கரையேற்ற வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கு அவன் மனதிலே அடிகொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதற்கு நிதி என்பது இன்றியமையாதது ஒரு சக்தியாகும். மனித வாழ்க்கையிலே குறிப்பாக நடுவர் அவர்களே, திடீரென ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு மூலையிலே முடங்கி கிடக்கின்ற போது, நடுவர் அவர்களே திடீரென நோய்வாய்ப்பட்டு முடங்க வைத்து கிடக்கும் போது அப்படின்னா பக்கெட் இருக்கு, எனக்கு கேப் போட்டு சொல்லுங்க. ஒருவர் சோர்ந்து போய் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற போது அவர் வைத்திய பரிசோதனைக்கு செல்கின்றார், அரச வைத்தியசாலைக்கு செல்கின்றார். அப்போது அங்கே அரச வைத்தியசாலையிலே அவருடைய குருதி மாதிரிகள் எல்லாம் பரிசோதிக்கப்படுகின்றன. அப்போது அவருக்கு சொல்லப்படுகிறது, உங்கள் சிறுநீரகங்கள் 2ம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றன, செயலிழந்து போக இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அதனை சத்திர சிகிச்சை ஊடாகத்தான், புதிய சிறுநீரகத்தை மாற்றுவதன் ஊடாகத்தான் நீங்கள் உயிர் பிழைத்து கொள்ள முடியும் என்று அவருடைய தாய்க்கோ தந்தைக்கோ மெதுவாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நோயை குணப்படுத்த வேண்டுமாக இருந்தால், சுகாதாரம், கல்வி போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் நிதி என்பது இன்றியமையா முடியாது என்பதை நான் அடித்து கூறுவேன். கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா பணம் கொடுத்து வேற ஒரு கிட்னியை நம்ம வாங்குவோம். இதே இது சித்தப்பா, பெரியப்பா, மாமா உன் கிட்னி எனக்கு கொடு அப்படின்னா யாராவது கொடுப்பாங்களா? ஐயா நம்ம சொந்தக்காரங்கள்ல நானே சட்னி மாதிரி 2 கிட்னி வச்சிருக்கேன், நான் ஏன் தரணுமா? இல்லையா? எதிர்கால பிள்ளைகளுடைய கனவுகளை, அவர்களுடைய இலட்சியங்களை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் பெற்றோர்கள் தங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இலங்கையை பொறுத்தவரையிலே தேசிய சேமிப்பு வங்கியிலோ இந்தியன் வங்கியிலோ தங்களுக்கான அந்த சேமிப்பு கணக்குகளை பேணுகிறார்கள். ஏன்? தாங்கள் இல்லாத ஒரு காலத்தில் அவர்கள் இந்த மண்ணிலே நல்லவர்களாக வல்லவர்களாக யாரிடமும் கையேந்தாமல் வாழ வேண்டும் என்பதற்காக செய்கின்ற பணி, அந்த பணிக்கும் உழைப்பும் பணமும் தான் முக்கியப்படுகிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது எங்கள் வீட்டில் ஏதாவது சொத்து வாங்குறதா இருந்தால், நகை வாங்குறதா இருந்தால் என் ஒய்ஃப் சொல்லுவா, என் பேரில் வாங்குங்க. சொத்து வாங்குறதா இருந்தால், இடம் வாங்குறதா இருந்தால், வயல் வாங்குறதா இருந்தால், லோன் வாங்கலான் இருக்கேன், அது உங்கள் பேரில் வாங்கிக்கோங்க. கடன் ஃபுல்லாக என் பேரில் இருக்குது, சொத்து ஃபுல்லாக என் ஒய்ஃப் பேரில் இருக்குது. அதாவது இணையதளத்திலே பல விற்பனை பொருட்கள் வரும். கடைகளிலே இல்லாத பல பொருட்கள் அந்த இணையதளத்திலே விற்பனைக்கு வருகின்றது. எங்களுக்கு பிடித்த, மனதுக்கு ரம்மியமாக தெரிகின்ற பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு நிதி என்பது இன்றியமையாத விடயமாகும். ஆகவே இந்த பூ உலகிலே எங்களுடைய அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் சரி, ஆடம்பர தேவைகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கனவுகளையும் எங்களுடைய இலட்சியங்களையும் நாங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு நிதி என்பது இன்றியமையாதது என்பது யதார்த்தமான, நிதர்சனமான, ஆணித்தரமான உண்மை என்பதில் எதுவிதமான ஐயப்பாடும் இல்லை என நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்களே யோசித்து பாருங்கள். இன்று ஒரு நாள் வேலை செய்பவர் நாளை பகுதி நேர வேலைக்கு போகலாமா என்று யோசிப்பார். ஏனெனில் இன்றைய பொருளாதார சூழ்நிலையிலே நிதி என்பது இன்றியமையாத விடயம் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக கூறி
வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பணம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. சிவாஜி கணேசன் பாடுவார் இந்த பாட்டை இல்லையா? அதில் வீடு வரை உறவு என்ன அர்த்தம்? அவன் வீட்டில் அவன் பேசுவான், நான் அங்கே 4 காம்ப்ளெக்ஸ் வாங்கலான் இருக்கேன், இங்கே 2 அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறேன், அங்கே ஒரு பெரிய பில்டிங் கட்ட போகிறேன். அண்ணன் எங்கே? இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே. நேற்றுக்கு தானடா சொன்னார் அந்த தோப்பம் வாங்க போகிற இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே. மூக்கில் 2 பஞ்சச்சொரி, முன்னாடி வீட்டு வாசலில் சாமியானா போட்டிருப்பாங்க. ஆள் காலி. வீடு வரை உறவு. வீட்டுக்குள்ளே அவன் போனால் இருக்கிற வரைக்கும் பொண்டாட்டி நினைச்சிவா அழுவா, என்னங்க என்னை விட்டு போயிட்டீங்களேங்க, என்னை விட்டு போகாதீங்க. அவன் உண்மையிலே எந்திரிச்சு வா என் கூடனே போவாளா? எல்லாம் பேச்சுக்கு சொல்கிறது. இன்னங்க நீங்கள் போயிட்டீங்களே. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. புரிஞ்சுங்களா? வீதி வரை மனைவி, வாசல் வரைக்கும் வருவான். வீடு வரை உறவு. பையன் உட்காந்துருப்பான், அப்பா இறந்துட்டாருன்னா அழுவான். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். நான் என் காரில் ஹைவேஸில் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தேன். ஒரு ஆக்சிடெண்ட் அப்போ தான் ஆச்சு. என் காரை நிப்பாட்டிட்டு ஆக்சிடெண்ட் ஆனவரை போய் பார்க்குறேன். உடம்பே அப்படி செதஞ்சு போயிருக்கு. கூடையில் அள்ளுற மாதிரி தான் அள்ளணும் போலுக்கு பார்ட்ஸை. அந்த மாதிரி நான் அவரை அள்ளி பிடிச்சி ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸாக தூக்கி எடுத்து என் கார் சீட்டில் பின்னாடி போட்டு அவரை கூட்டு போனேன் ஆத்திரிக்கு. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் தனித்தனியாக கிடக்குது மொத்தமும். டாக்டர் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு 1/2 ஹவரில் சொன்னார் அவன் பொழைச்சிட்டான், ஆயுசு கெட்டி, நீங்கள் செஞ்ச காரியத்தால் ஒரு உயிர் பொழைச்சிருச்சுன்னு. அவன் குடும்பமே வந்து நிற்குதாங்க ஐசியூவில். அவன் சொன்னான், இப்படிப்பட்ட சூழ்நிலையை காப்பாற்றினவர் சுப்பையா சார் தான் எனக்கு கடவுள் மாதிரி. என் சொந்தக்காரங்க யாரையும் நான் பார்க்க விரும்பலை, என் பொண்டாட்டி கூட நான் பார்க்க விரும்பலை, பெத்த பிள்ளை கூட வேண்டாம், முதல்ல சுப்பையா சாரை கூப்பிடுங்க, என்னை காப்பாற்றினவரை கூப்பிடுங்க, நான் கண்டில் பார்க்கணும் அப்படின்னா. நான் போய் நின்னேன். ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, இந்த அளவுக்கு நான் உயிரோடு இருக்குன்னா அது காரணம் நீங்கள் தான் ஐயா. நான் அந்த நன்றியை மறக்கவே மாட்டேயா. நான் நன்றி உணர்ச்சி உடையவன், குணம் நல்ல குணம், மறக்கவே மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் சாவறதுக்குள்ளே இதே மாதிரி ஒரு உதவியை உங்களுக்கு நான் செய்வேன் சார் அப்படின்னா. எப்படி இதேமாரி எனக்கு தூக்கி அவன் செய்வானா? இவனுக்கு செஞ்ச உதவிக்கு இவன் செய்கிற பதிலாக இது? யோசிச்சு பாருங்க. அப்போ பணம் எல்லாத்துலையும் இருந்தாலும் குணமும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இல்லை, குணம்தான் முக்கியம் என்று பேசுவதற்காக வருகிறார் தாட்சாயினி சர்மா அவர்களை உங்களது கைத்தட்டல் கிடையே வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த மழைக்கால இனிமையான பொழுதிலே எல்லோரும் களைத்து சலித்து வீட்டுக்கு போகலாமா, போய் நிம்மதியாக இருப்போமா, அப்படி தானே இப்போ நிற்பீங்க. காலையிலிருந்து இங்கே வந்திருந்து பட்டிமன்றங்கள் பார்த்து ரசித்து இந்த மாலை நேரம் உங்கள் மனம் எதை நாடும்? நிம்மதியைத்தானே நாடும். பரபரக்க உழைக்கின்றான், உழைத்து வந்து வீடு சேர்கின்றான். எதற்காக ஓடி வருகின்றான்? பணத்தை கொண்டு ஓடி வந்து நிம்மதியை தேட முடியுமா என்ன? நிம்மதிக்காக வருகின்றான். வந்து வீட்டில் ஆனந்தமாக குழந்தைகளோடு இருக்கத்தான் விரும்பும் அந்த மனது. நிம்மதியை தேடி வீட்டிற்கு வந்து ஒரு பேணி தேநீர் அருந்தி எவ்வளவு தூரம் ஆறுதலாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த மனசு தேடும். ஆண்களுக்கு எது நிம்மதி தெரியுமா? மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், அதை விட ஒரு பெரிய நிம்மதி உலகத்திலேயே கிடையாது. இந்த மருமகளுக்கெல்லாம் எது நிம்மதி தெரியுமோ? மாமியாக்காரி அவள் வீட்டை விட்டு போகிறா அப்படின்னா மருமகளுக்கு எவ்வளோ பெரிய நிம்மதி தெரியுமா? ஆனால் எனக்கு ஒரு உண்மை தெரியும் சார். இப்போ நான் நம்ம அண்ணன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானிகள் எல்லாம் நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம். ஒவ்வொரு வீட்லேயும் ஞானிகள் இருக்காங்க. யார் ஞானி தெரியுமா? அம்மா, மனைவி, மகள், 3 தலைமுறை பெண்களையும் ஒரே வீட்டில் வச்சு ஒருத்தர் சமாளிக்காம பாருங்க, அவன் ஒவ்வொருத்தருமே ஞானி தான் சார். 2 பொண்ணுங்க ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தாலே சத்தியமும் அங்கே நிம்மதி இருக்கவே இருக்காது. எந்த தாயும் மகளும் இருக்கிற வீட்டில் நிம்மதி இருக்கா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை கேட்டு பாருங்க, எல்லா அக்கா தங்கச்சின்னு 2 பேர் இருப்பாளுங்க, அங்கே நிம்மதி இருக்கா? இருக்கவே இருக்காது. மாமியா மருமக நிம்மதி இருக்கா? இருக்காது. என்ன தெரியுது? 2 பெண்கள் ஒன்று சேர்ந்தா அங்கே நிம்மதி இருக்காது.
ஆம், நிம்மதி இருக்காது. எங்கே நில்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். நிம்மதியில்லை நிம்மதியில்லை தேடி பார்க்கின்றேன், அது எங்கேயும் இல்லை. பாடசாலை சென்ற போது பாடத்தில் நிம்மதியில்லை, மந்த காச புன்னகையாலே மனசுக்கு நிம்மதியில்லை. இப்படி நிம்மதி நிம்மதி என்று நிம்மதியைத்தான் இன்றைய உலகம் தேடிக்கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆனாம்மா, நிம்மதியை தேடி அலைந்தேன், கிடைக்கவில்லை. நிம்மதியாக அமர்ந்தேன் தேடாமல். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது எது நிம்மதி என்று. நிம்மதியாக முல்லை திவ்யன் கூறியிருந்தார். எங்கள் ஏழை கவிஞன், கனவுகளின் நாயகன் அப்துல் கலாம் அவர்கள் இத்தனை பணம் கிடைத்தும் இத்தனை ஜனாதிபதியாக வாழ்ந்தும் அரண்மனை வாசத்தில் கால் சப்பாத்து போடுவதிலிருந்து சொக்ஸ் போடுவது, ஷர்ட் போடுவது அத்தனைக்கும் கெடுபிடியால் அத்தனை பேரும் இருந்தும் இறுதியாக அந்த பாராளுமன்றத்தை விட்டு அவர் பதவி விலகி வீடு செல்லும் போது எதை கொண்டு சென்றார்? தான் கொண்டு வந்திருந்த ஒரு இரும்பு பெட்டியை மாத்திரம் கையில் எடுத்துக்கொண்டுதான் வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது அந்த வாயிலில் இருந்த வேலைக்காரன் கேட்கின்றான் மரியாதையுடன், நீங்கள் இவ்வளவு வசதியாக இருந்தும் உங்களுக்கு எதிலும் குறையில்லை, பணத்துக்கு மேல் பணம் அத்தனையும் இருந்தும் ஏன் ஐயா இந்த பெட்டியை எடுத்து செல்கின்றீர்கள் என்று கேட்கையில் அவர் சொல்கின்றார், இந்த பெட்டியில் தான் எனது நிம்மதி இருக்கின்றது என்று. அப்படியாக வாழ்ந்த அப்துல் கலாம் ஐயா இன்னொரு தடவை ஒரு பாடசாலைக்கு விஜயம் செய்கின்றார். அங்கு கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற சிறு குழந்தைகளை பார்ப்பதற்காக சென்றிருந்த சமயத்தில் ஓர் சின்னஞ்சிறிய பையன் இயந்திர மனிதன் ஒன்றை செய்து விடுகின்றான். செய்துவிட்டு அதனை அப்துல் கலாம் ஐயா வந்து பார்வையிடுவதற்காக அங்கு அரங்கம் நிறைக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக நிற்கின்றார்கள். இந்த மாணவனை அந்த ஆசிரியர் என்ன செய்கின்றார்? அந்த இயந்திரத்திலான பொம்மை செயலிழந்து விட்டது, செயற்பட முடியவில்லை. ஐயோ, இவ்வளவு பணம் செலவழித்தும் நாங்கள் உங்களுக்கு இதனை செய்து தர நீ என்ன செய்தாய்? ஏன் இப்படி செய்து விட்டாய்? நீ அந்த இடத்தில் இருக்க வேண்டாம், அந்த இயந்திர பொம்மையை நீ கொன்று வைத்து விடு என்று அந்த ஆசிரியை கூறுகின்றார். வருகின்றார் அப்துல் கலாம் ஐயா, வந்து பார்க்கின்றார். அந்த இடம் மட்டும் பெருமையாய் இருக்கின்றது. அங்கு இருந்த மாணவன் எங்கே என்று கேட்கும் சமயத்தில் சொல்லப்படுகிறது, இந்த இயந்திர பொம்மை பழுதாகிவிட்டது, அதனால் அந்த மாணவனையும் அந்த இயந்திர பொம்மையும் நாங்கள் அகற்றிவிட்டோம். முதல் முறையாக அந்த மாணவனின் நிம்மதியும் அவனின் மூளை செயற்பாடு முக்கியம் என்று அப்துல் கலாம் ஐயா அந்த இயந்திரத்தையும் அந்த மாணவனையும் அழைத்து வந்து அந்த இயந்திரத்தை இயங்க வைத்து கொடுத்தார். அப்படி ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நிகழ்வுகள் ஆரம்பிக்கின்ற தருணங்களிலும் கண்டிப்பாக மனம் நிறைவோடு செய்தால்தான் அது நிம்மதி. ஆனால் எங்கள் எதிர்த்தரப்பணியினர் பணம்தான் வாழ்க்கை, பணத்தினால் இந்த நிம்மதியை வாங்கிவிட முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அது எவ்வளவு தவறானது. பணம் தேவைதான், அளவுக்கு அதிகமாக எதுவுமே சரிவராது என்பதுதான் உண்மை. நாங்கள் பசி வரும் பொழுது சாப்பிட்டு தண்ணீரை குடித்தால் பசி அடங்கி விடுமா? எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் வேண்டாம், சும்மா நாங்கள் வீட்டில் வரைக்கிற பபி நாய் அதுட்ட கொடுப்போமா, நீ சாப்பிட்றிய அந்த காசு என்ன சொல்கின்றார்கள்? நாய் தின்னாத காசு. எங்கள் முதியவர்கள் சொல்லுவார், இந்த காசு நாய் தின்னாத காசு.
எதுவும் அளவுக்கு மீறினால் அமிழ்தமும் நஞ்சு என்பதுதான் நம் ஆன்றோர் உரை. அது பணமாகவும் இருக்கலாம், கல்வியறிவாகவும் இருக்கலாம். கல்வியறிவை அதிகமாக கற்றவன் மூளை சுவையினப்பட்டு அவன் பைத்தியமாய் எழுவான். ஆகவே இந்த பணம் என்பது ஓர் மனிதனுக்கு ஒரு லிமிட், அதாவது ஒரு அளவுசார் பொருளாகும் என்று கூறி இறுதி வரைக்கும் மனதில் தொடர்ந்தும் நாம் மனிதனாக வாழ்வதற்கு நிம்மதி ஒன்றுதான் அவனுக்கு நிம்மதி அளிக்கின்றது என்று கூறி இடம் சார்கின்றேன். நன்றி. பட்டிமன்றம் பேசுறதுக்காக நான் போனேன் ஒரு ஊருக்கு. இப்போ என் மனைவி சொன்னாங்க பாலை குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னா. சரி பால் எடுத்து வாயில் வைக்க போகிறான், நாய் வா அப்படின்ச்சு. சோத்துக்கித்த போடுறி நாய் செத்துக்கித்து பேர போகுது அப்படின்னா, நீங்கள் இந்த பாலை குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னா. மறுபடியும் பால் எடுத்து வாயில் வைக்கிறோம் அப்படின்ச்சு. இல்லை செத்துத்து பேர் போகிற நாய் சோத்தை போடுறீ போல, நீங்கள் பாலை குடிச்சு கிளம்புங்க அப்படின்னா. நானும் பொறுத்து பார்த்து பொறுமை தாங்க முடியாமல் பால் எடுத்து நாய் குத்த போயிட்டேன். என் மனைவி கையை பிடிச்சிட்டாங்க. நாய்க்கு பழைய பால் ஆகாது. அந்த பாலை குடிச்சு போட்டு நான் பட்டிமன்றத்துக்கு வாயை திறக்கிறேன். ஊர்பட்டு நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கங்கே தெருவில் இருக்க சொரு நாய் வெறு நாய் எல்லாம் குலைக்குது புல்லா. அந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூட்டு போன நிகழ்ச்சி அமைப்பாளர் சொன்னார், சார் இப்போ அந்த நாய்ங்கெல்லாம் நிறுத்திச்சு, இப்போ நீங்கள் ஆரம்பிங்க சார் அப்படின்னாரு. பக்கத்தில் பார்த்தா எங்கள் அக்கா பிரியநிலா மாதிரி ஒருத்தங்க, தம்பி வந்து ஒரு வாய் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போ தம்பி, இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வீடு பக்கம் தான், வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போ தம்பி அப்படின்னாங்க. இல்லைக்கா இன்னொரு நாள் வாராங்காரன். வந்து சாப்பிட்டு போப்பா ஒரு வாய் எங்கள் வீட்டில். இல்லைக்கா இன்னொரு நாள் வாராங்க்கா. ஐயோ என்ன பெரிய தொல்லையா போச்சு, கண்ட நாயெல்லாம் எங்கள் வீட்டில் திங்குது, நீ தின்னா என்ன அப்படின்னாங்க அவங்க. காலையில் ஆரம்பித்த நாய் பொழைப்பு கடைசி வரைக்கும் ஒரு நாய் பொழைப்பாகவே போச்சு. அந்த மாதிரி பணம்னு எப்போது வெறியாக இருக்காதீங்க, மனசோடு இருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்துல் கலாம் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. அப்துல் கலாம் முதல்ல ராஷ்டிரபதி பவனுக்குள்ளே போனோடனே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், ஓடி வந்து ஷூவை துடைக்க வந்திருக்கான். அவன் வேலையே அதுதான். யார் குடியரசுத் தலைவரோ ஷூவை துடைக்கணும். என்ன வேலைன்னாரு, இதான் வேலைன்னா. உடனே அவனுக்கு வேலையை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். இந்த வேலை இனிமேல் உனக்கு கிடையாது போன்ட்டார். அவன் கவர்மெண்ட் வேலை இது. அவன் பக்குன்னு ஆயிட்டான். கூட இருக்கிறவங்களாம் அதுக்கு மேலே பயந்துட்டானுங்க. இந்த ஆள் வந்த நாளே இவன் வேலைக்கு வேட்டு வச்சிட்டார, இன்னும் 5 வருஷம் இருக்குது, யார் வேலைக்கெல்லாம் வேட்டு போகிறோன்னு பயந்துட்டான். அப்துல் கலாம் என்ன பண்ணார், அந்த வேலையை மாற்றி செடிகளுக்கு பூத்தண்ணி ஊற்றுவாங்களே, பூச்செண்டு அந்த தண்ணி ஊற்றுவாங்களே, பூவாளியை வச்சு ஊற்றுவாங்களே, அந்த வேலையை கொடுத்தார். 5 வருஷம் பதவிக்காலம் முடிஞ்சுது. முதல்ல வந்தப்போ அவரை சந்தித்தது அவன் தான். போகும்போது கடைசியில் அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும் இல்லையா, அவனை கூப்பிட்டு அந்த பூவாளி தண்ணியை எடுத்துகிட்டு வா அப்படின்னார். இந்த சூட்கேஸில் ஊற்று அப்படின்னார். ஏன்னு கேட்டான். அவர் சொன்னால், இங்கேருந்து அப்துல் கலாம் ஆகிய நான் இந்த குடியரசுத் தலைவர் மாளிகையை விட்டு வெளியில் போகும்போது இங்கிருந்து ஒரு தூசியை கூட எடுத்து செல்லவில்லை என்பதை இந்த உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் அவர். அப்படி இருந்ததுக்கு காரணம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி பெருமானார் அவர்கிட்ட கேட்குறாங்க, எல்லாரும் பொதுமக்கள்லாம் பேரிச்சம்பளம் கொடுத்துருக்காங்க, எல்லாருடைய பேரிச்சம்பளமும் அந்த இடத்துல சேர்ந்துருக்கு. இவ்வளவு ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிற நிலைமையில் ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து நீங்கள் உயிர் வாழ்ந்தால் என்ன, சாப்பிட்டா என்ன? அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அது பொதுமக்களுடைய சொத்து, பொதுமக்களினுடைய பணம், பொதுமக்களுடைய சொத்து என்பது பெற்ற மகளை போல, அதை நானே அனுபவிப்ப நினைப்பது அவ்வளவு அருவருப்பானது என்று சொன்னார் இல்லையா. பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த வாழும் ஒரு வரலாறு வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். அதனால் குணம்தான் முக்கியம் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து பேசணும். இல்லை, பணம்தான் வாழ்க்கையில் முக்கியம் என்று சொல்வதற்காக கிருஷ்ணராஜ் விசாந்தினி அவர்களை உங்களது கைத்தட்டலோடு அழைக்கிறேன். வாங்க. இன்றைய வாழ்க்கை பயணம் நிதியை தேடியே என்று பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, நிம்மதிக்கு ஒருக்கா எழுத்து கூட்டுங்கோ, கோவிக்காம. என்னம்மா? நிம்மதிக்கு ஒருக்கா எழுத்த கூட்டுங்கோ. நீனா, உம்மண்ணா, மானா, தீனா. இந்த நடுவுல 2ஐயும் எடுத்தா நிதி. ஓ, நிதி இல்லாட்டி நிம்மதி வராது. பாருங்கய்யா, காசேதான் கடவுளப்பா, அது அந்த கடவுளுக்கும் தெரியுமப்பா என்று சொல்லி இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இன்றைக்கு உங்களோட நாட்டில இருந்தும் எங்கட நாட்டில இருந்தும் நிறைய பேர் எங்க போறாங்க, வெளிநாடுகளுக்கு போறாங்க. ஏன் போறாங்க? சும்மா போய் அங்க நல்ல குணம் இருக்குது, பிரித்தானியால போய் தெரசமைய பார்க்கலாம், அப்படியா போறார்கள்? எதற்கு போறார்கள்? பணத்தை தேடி. இன்றைய வாழ்க்கைக்கு பணம் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, கொஞ்சம் முன்னுக்கு போய் பாருங்க. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த சித்திரை வருடப்பிறப்பு வரும் தானே,
அப்ப உங்களுக்கு கை விசேஷம் எப்படி தந்திருப்பாங்க? சில்லறை காசு தானே? எனக்கும் அப்படித்தான், சில்லறை காசு தான் எங்கட அப்பா எல்லாம் தருவார். நிறைய எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த ஃபாதர்ஸ் டேன்னு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா? மதர்ஸ் டேன்னு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா? மதர்ஸ் டே வந்தால் இந்த பிள்ளைங்க ஏதாவது ஒரு கிஃப்ட்டுன்னு ஒன்று செஞ்சு கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்து, அம்மா இந்தாங்கம்மா உங்களுக்கு கிஃப்ட்டு அப்படிங்குதுங்க. இதே இது ஃபாதர்ஸ் டே வந்தால் நம்ம உயிரை வாங்குதுங்க, அப்பா ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடு அப்படின்ட்டு. நான் கேட்குறேன், அந்த குழந்தை பிறந்த ஒரே நாள்லேயே என் ஒய்ஃபும் மதர் ஆகிட்டா, நானும் ஃபாதர் ஆகிட்டேன் இல்லையா? 2 பேரும் ஒரே நாளில் தானே பேரண்ட்ஸ் ஆனோம். ஆனால் எங்கிட்ட மட்டும் ஏன் இப்படி கேட்டு உயிரை வாங்குதுங்கன்னு அது ஏன் தெரியுமா நடுவர்களே? உங்கள்ட்ட காசு நிறைய இருக்குல்ல, அம்மா வீட்டுல இருந்து சமைச்சு போடுறா இல்ல, காசு நிறைய இருக்கிறதுன்றதுனால பிள்ளைகள் கேக்குதுகள். ஐயா காசு என் பொண்ணு முந்திலாம் 100க்கு 10-20 தான் எடுப்பா. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, 100க்கு 80-90 எடுக்கா. மார்க் இல்லை, சட்டப்பையில மிந்தி 100 ரூபா வச்சா 10-20 தான் மிந்தி எடுப்பா. இப்பெல்லாம் 80-100 எடுக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படிதானா ஐயா? ஒரு சொல்லிட்டாங்க, காசு இல்லாட்டி யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்ப இவர் கேட்டுட்டாரு, மதியாதார் வீட்டை மிதிக்காதே என்று சொல்லி அவ்வை பாட்டி சொல்லி இருக்கிறாதானே. அப்ப இவர் கேட்டாராம், உங்களை மாதிரிதான் ஒரு குறும்புக்கார ஆசாமி, ஆண் ஆசாமி கேட்டாராம். அப்ப வேலை முடிஞ்சோன்னே நான் வீட்டு பக்கம் போக வேணாமா, இந்த மனுஷி தானே அங்க இருக்கிறா, நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்டுட்டு இருந்தாரு வள்ளுவர். அவர் சொன்னாராம், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அவ்வை பாட்டி அதை கேட்டுட்டு இருந்து சொன்னாவாம், கல்லானே ஆயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்றங்கு அவனை எதிர்கொள்ளுவர். இல்லானை இல்லாலும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாய் சொல் என்று சொல்லி சொன்னாவாம். அப்ப பாருங்க ஐயா, ஒரு மேடையில நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க, ஒரு பணம் படைத்தவர் பேச்சென்றால் சபை மீறுமா? காசு அவ்வளவுக்கு முன்னுக்கு நிக்குது. கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவான், காசு இல்லாதவன் குடும்பத்துல இருந்தா மனசு கூடி மதிக்க மாட்டாளாம், மனைவி கூடி அவன் பேச்ச கேட்க மாட்டாள், பிள்ளைகள் கூடி இந்தா அந்தாள் கிடக்குதான் இருங்கம்மா நீங்க, அந்தாள் கூட என்ன பேச்சுண்டு தகப்பனை மதிக்க மாட்டாங்க. அதனாலதான் செய்க பொருளை என்று சொல்லி பாரதி சொல்லி இருக்கிறார். பணம் இன்றைய வாழ்க்கையில எங்களுடைய ஒவ்வொரு செயலையும் தீர்மானிக்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்தியாக இருக்கிறது. இப்ப பாருங்க நடுவர் அவர்களே, எங்கட நாட்டுல கல்வியை எடுத்துக்கொண்டா, கல்வி இருந்தாதானே நல்ல நிலைக்கு வர இயலும். கல்வி எல்லா இடத்துலயும் எங்களை உயர்த்தும், கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த கல்வியை கூடி பணம் இருந்தாத்தான் இன்றைக்கு பெறக்கூடிய ஒரு நிலையில நாங்க இருக்கிறோம். இப்ப உதாரணமாக ஒரு பிள்ளைக்கு கனவு, நான் மருத்துவராக வர வேண்டும். எங்கள நாட்டுல நடுவர் அவர்களே, அந்த முதல் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைண்டா வர முடியாட்டி அந்த பிள்ளை வைத்தியரா வர்றதுக்கு ஒரு வழி வேண்டாமா? அந்த பிள்ளையும் வாழத்தானே வேணும். பணத்தை செலுத்தி ஜப்பானிலேயோ சைப்ரஸ்லயோ ரஷ்யாவிலேயோ கோடிக்கணக்கில் பணம் இருந்தா கல்வியையே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னா, இன்றைய அந்த மனிதர்களுடைய அந்த இன்றைய வாழ்க்கை பயணம் நிதியை தேடித்தானே இருக்குது என்றத எங்கட எதிரணியினர் புரிஞ்சு கொள்ள இல்லையோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நிம்மதி எங்க கிடைக்குமண்டா ஐயா? இன்றைய ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை பயணத்துல நாங்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம், நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த கடைசியா ஒரு தூக்கம் ஒன்று தூங்குவோம் ஐயா பெட்டிக்குள்ள இருந்து, அதுதான் ஐயா நிம்மதி. நாங்க வாழும் போதே அந்த நிம்மதியை பெற்றா அது வாழ்க்கை இல்லை, அது நடைப்பிணம் என்று சொல்லுவாங்க. நாங்க எங்களுடைய வாழ்க்கையை எல்லா இடத்திலையும் சிறப்பாகவும் நல்ல பவிசாகவும் பவித்திரமாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்றைய உலகத்தில பணமே தேவை. பணத்தையே தேடி நாங்கள் எல்லாம் ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பணத்தினால் தான் இன்றைய சமூகத்தில் எங்களுக்குரிய அந்தஸ்து, நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை. பணம் இல்லாவிட்டால் நாளைக்கு என்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பதற்கு எனக்கு உணவில்லாவிட்டால் அந்த நிம்மதி எங்கே வரும்? நான் எப்படி நிம்மதியாக தூங்குவேன்? பணம்தான் நிம்மதியையும் எல்லாவற்றையும் தருகிறது என்ற கருத்தை ஆணித்தரமாக கூறி, பணமே இன்றைய வாழ்க்கை பயணத்தின் முக்கியமான தேவையாக அனைவருக்கும் இருக்கின்றது என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க்கையில் பணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம ஊரில் யாராவது ஒருத்தனுக்கு பெரிய பிரச்சனை பண்ணுச்சுன்னு வைங்களேன், என்ன தெரியுமா பண்ணுவாங்க?
அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன அர்த்தம்? கல்யாணம்ங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. இதை அவன் தலையில் கட்டி வச்சுட்டா அவனுக்கு இருக்கிற மற்ற பிரச்சனையெல்லாம் அதில் மறைஞ்சு போயிடும். என்றைக்குமே ஒரு கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு சின்ன கோடு மாரி ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? தலைவலின்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று தலையில் தடவுனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? எரிச்சல் வரும். தலை ஃபுல்லாக ஒரு எரிச்சலாக இருக்கும். இந்த எரிச்சலில் தலைவலி மறந்து போயிடும். அதான் விஷயம். அது தடவுறதுனால தலைவலி போல, அது தடவுனா உங்களுக்கு எரிச்சல் வரும். அந்த எரிச்சலில் தலைவலி மறந்து போகுது இல்லையா? அதுதான் நம்ம ஊரில் என்ன செஞ்சான், அவனுக்கு ஒரு கால் கட்டை போடு, அவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டால் சரியாக போயிடும். ஏன்னா அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெருசவங்க தானே, அவங்களுக்கு தெரியும்ல கால் கட்டு போட்டால் சரியாகுதுன்னு அவனுக்கும் தெரியும். இருந்தாலும் நம்மளாம் சேர்த்து வச்சு செய்வாங்க. நம்மளை பார்த்துருக்கீங்களா? ஒய்ஃபுக்கு நமக்கு சண்டை வரும்போதெல்லாம் நம்ம நிச்சயதார்த்தம் பண்ண வந்தாங்க பாரு, அன்னைக்கு எவெல்லாம் உட்காந்து மிச்சம் தின்னானோ அவன் மேலே நமக்கு கொலவெறி வரும். நமக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் சம்மந்தம் பேசியிருப்பான். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் குடும்பத்தில் இருக்குது. ஆனால் பணம் தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லி பேசணும். வாங்க, சொல்லருவி கருணாகரன் அவர்களை உங்களது கைத்தட்டலுக்கிடையே வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க. காலமெல்லாம் வாழும் மூப்பிலா தமிழே உன்னை முதல் வணங்கி. வள்ளுவன் பேசுகிறான், அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குவ ஆங்கே செயல். அதுக்குரிய செயலை செய்தால்தான் உங்களுக்கு நிம்மதி வரும். கையில கொஞ்சம் காசு இருந்தா அதுக்கு நீங்கள் எஜமான், கழுத்து மட்டும் காசு இருந்தா உங்களுக்கு அது எஜமான். இதுதான் யதார்த்தம். அரண் ஈணும் இன்பமும் ஈணும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். 133 அதிகாரத்திலே 2 அதிகாரத்திலே தான் வள்ளுவன் பணத்தை பற்றி பேசுகிறான். மிச்ச அதிகாரம் எல்லாம் வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் நிம்மதியையும் தான் பேசுகிறான் வள்ளுவன். இதை விளங்கிக் கொள்ளுங்கள். பொருள்பால் முழுக்கவே அப்படித்தானே நண்பர்களே? பொருட்பால் அதுதான். பொருள் எப்படி வர வேணும் என்றால் அரண் ஈணும் இன்பமும் ஈணும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அறம் என்றால் என்ன என்று கேட்ட பெரிய லிஸ்ட் ஒன்றும் கிடையாது. அறம் என்றால் என்ன? விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல். இதான் அறம், வேற ஒரு விளக்கம் கிடையாது. இப்பொழுது அவர் சொன்னா சொல்லுகிறேன், திரகடல் ஓடி திரவியம் தேடுங்க, இல்லாலும் வேண்டால் நான் காசு இல்லைன்னு மனுஷி கலைச்சு போடுவா. காசை கொண்டு போய் கொடுத்தாத்தான் மனுஷியின் நானும் மகிழ்ச்சியா இருக்கலாம், அங்கதான் நிம்மதி வருது. இதைத்தான் நாங்க சொல்லுறோம். எங்களுடைய அன்பு சகோதரி சொன்னார், பேங்கிலே எல்லாம் பணத்தை நாங்கள் ஏன் சேமித்து வைக்கிறோம் என்றால் பிள்ளைகளுக்கு பின்னாலே சீதனங்கள் தேவை வரும் என்பதற்காகத்தான் சேமிக்கிறோம் என்றார். நாலடியார் என்று ஒரு நூல் இருக்கிறது. நாலடியாரிலே அதிகாரம் கல்வியிலே ஒரு பாடல் வருகிறது. எச்சம் என ஒருவன் தன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல புற. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் மிச்சம் மீதி என்று காணி வீடு நகை நட்டு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். நல்ல கல்வியை கொடுத்தால் அதுதான் நீ பிள்ளைக்கு செய்கிறது என்று நாலடியார் பேசுகிறது. ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு வாழ்க்கை தான் தீர்ப்பு. மிக உயரமான மாட மாளிகை கூட கோபுரம் நகை நட்டு ஒன்றுமே இல்லை. சாதாரண விவசாயி காலை கதிரவன் தான் கண்விழிக்கு முன்னெழுந்து வேலைக்கு செல்வதும் விரும்பி உழைப்பதும், மாலையிலே மனைவி மக்கள் மாடாடு தன்னுடனே ஓல குடிசையிலே ஊர் திரும்பி வீடடைந்து பானகனை அடுப்பேற்றி பக்குவமாய் கூழ் காய்ச்சி கூழ் குடித்து நிம்மதியாய் குரட்டை விட்டுமே தூங்கி, கூழ் குடித்து நிம்மதியாய் குரட்டை விட்டுமே தூங்கி வாழ்க்கை நிலைப்பதற்கே மறுநாளும் காலையிலே தலையில் சுமையுடனும் தாரமும் குழந்தைகளும் நிலையாக பின்தொடர நடக்குகின்றான் விவசாயி. விவசாயி வாழுகின்ற மேலான சிற்றூராம் அவனியிலே மேலதுவாம் அழகு மிக கொண்டதுவாம். வானுயர்ந்த தென்னை மரம் வாழைமரம் பாக்கு மரம் தேனுயர்ந்த கனிகள் தரும் சிற்றூராம் வாழியன். இதுதான் வாழ்க்கை. வேற என்ன வேணும்? கூழ் குடித்தாலும் நிம்மதியா இருக்கிறோமல்ல, அதான் வாழ்க்கை. நிதி வேணும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நிதியினாலே ஒரு மனிதனுக்கு நிம்மதி வராது. கொஞ்ச காசு உள்ளவனே சாமத்தில் நாகுரச்சா எட்டி பார்க்கிறான். அதே கொஞ்சம் கூடினா லைட்டை போட்டு விடிய விடிய முழிப்பிருக்கிறான். நம்ம நாடு அப்படி.
நிம்மதி கிடையாது. ஆகவே வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி நாங்கள் ஓட்டம் எல்லாம் எப்படி நிதியை தேடுகிறோம் குடும்பத்துக்காக என்று குடும்பத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். சேர்ந்து பேசுவதில்லை, சேர்ந்து கதைப்பதில்லை, மனைவிக்கு ஒரு அன்பான வார்த்தை சொல்வதில்லை, பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுவது கிடையாது. குடும்பத்துக்காக ஓடுகிறோம் என்று குடும்பத்தை விட்டு ஓடுகிறோம். ஒரு கட்டம் இயலாமல் வந்த பிறகு நிம்மதி இல்லாமல் தவிக்கிறோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எங்களுக்கு தேவை நிம்மதி. அதுக்கு நிதி வேணும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிதியினால் நிம்மதி பெற முடியும் என்றால் இன்றைக்கு இருக்கிற அத்தனை பணக்காரர்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஒருவரை சொல்லுங்கள் நிம்மதியாக இருக்கிறார் என்று. ஒரு கோடீஸ்வரன் நிம்மதியாக இருக்கிறாரா? ஏங்கிக் கொண்டிருக்கிறான். எனக்கு பிரஷரா, எனக்கு ஹார்ட் அட்டாக்கா, எனக்கு என்ன வருத்தம் என்று தெரியாமையே செத்து போறான். வாழ்க்கை என்றால் என்ன என்றால் இங்கு சொன்னது போல ஒம் டு டொம், கருவறை தொடக்கம் கல்லறை வரை, இதுக்கு இடப்பட்டதான் வாழ்க்கை. பிறப்பு என்கின்ற உண்மை, இறப்பு என்கின்ற கசப்பான உண்மை, இதுதான் இதுக்கிடையில்தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நிம்மதி வேணுமென்றால் ஒரு ஒழுக்கமான சமுதாயம் எங்களுக்கு தேவை. வள்ளுவன் பேசுகின்ற பொழுது பேசுகின்றான், ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரி நும்மோம்பப்படும். இந்த நும்ம வைத்தான் வள்ளுவன் என்றால் இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் இறந்த உடலுக்கு ஒரு ஊசியை குத்தி போட்டு எழுப்பி விட்டுரும். அப்படி ஒரு உயிரை நீ கண்டுபிடித்து கொண்டு வருவாயாக இருந்தால் அந்த உயிரை விட இந்த ஒழுக்கம் மேல். நான் அதிகம் பேச தேவையில்லை, ஏனென்றால் நீங்கள் சிரிக்கிற சிரிப்பு நீங்கள் நிம்மதி என்ற தீர்ப்புக்கு வந்து விட்டீர்கள். அதை எனக்கு திட்ட தெளிவாக தெரிகிறது. கண்ணசும் அதுதான். ஆகவே எங்களுடைய இன்றைய வாழ்க்கை பயணம் கனடாவுக்கு நிதியை தேடி போனாலும் அதை உழைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து தங்கைகளை அம்மாவை அப்பாவை சந்தோஷமாக வைத்திருக்கிற நிம்மதியான வாழ்க்கைக்குத்தான் என்று கூறி வாய்ப்பனத்தை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் பெருங்குடி மக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக பேசினார். அதுலேயும் கடைசியில் என்னுடைய சிரிப்பை பார்த்து நான் நிம்மதிங்கிற பக்கத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு என்னுடைய நிம்மதியை சொல்லியிருக்கார். உண்மையிலே நிறைய விஷயங்களை சொன்னார். பணம் படைத்தவர்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு மனம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத அவர் சொன்னார். இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து பேசணும் இல்லை, வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் பணம் தான் அப்படின்னு பேசுவதற்காக திருமதி பாமா வேலாயுதம் பிள்ளை அவர்களை உங்களது கைத்தறலுக்கிடையே வருக வருக என்று வரவேற்கிறேன். நிதியா நிம்மதியா, இது என்ன கேள்வி? இல்லானை இல்லாலும் தேடால் ஈன்றெடுத்த தாயும் தேடால் செல்லாது அவர் சொல் என்றார் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர். பொய்யாது ஒரு நாளும் அவர் வாக்கு. இயலாமையின் உச்சந்தான் மனித குற்றச் செயல்களின் அத்திவாரம். காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா என்று கடவுளையே சாட்சி வைத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் திருடன் அல்ல, ஆனால் திருடுகின்றான். பத்தும் பறந்திடும், பசி வந்தால் மறந்திடும், நேர்மையும் இங்கே எதிர்மறை ஆகிடும், நிதி இல்லையேல் வாய்மையும் இங்கே பொய்த்து போகும். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் பொருட்களின் விலை உயர்வால் ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதார சுமையை தாங்க முடியாமல் வேலை இல்லாது திண்டாடி கொண்டிருக்கின்றனர். நிதியை பெறும் வகையில் எமது வெளிநாட்டு பயணத்திற்காக 80% இளைஞர்கள் தவம் கிடக்கின்றனர். அப்பா இவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு அவர்களுடைய சில பேர் உதவுவார்கள், சில பேர் உதவ மாட்டார்கள். அவர்கள் அந்த பணத்தை புரட்டப்படும் பாடு அப்பப்பா அதை என்னவென்று சொல்வேன். காணிகளை ஈடு வைத்து, காணிகளை விற்று, கனவுகளை சுமந்து கொண்டு அவர்கள் வெளிநாட்டுக்கு தம் பிள்ளைகளை எதற்காக அனுப்புகிறார்கள். ஆனால் அங்கே ஒரு சில பேர் திரும்பி வந்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் படும் துன்பம் சொல்லில் அடங்காது. நீங்களே கூறுங்கள், உங்கள் குடும்பத்தில் அவசரமாக உயிருக்கோரால் போராடி கொண்டிருக்கின்றார். அங்கே அவரை கொண்டு போய் வைத்தியர் அவர்களிடம் காட்டிய பொழுது இவ்வளவு பணம் கட்டுங்கள், உடனடியாக அவர் காப்பாற்றப்படுவார் என்று கூறுகிறார். அங்கே அப்பொழுது அவர்களால் அங்கே நிதி இல்லையேல் அந்த நிதியை திரட்ட முயலாமல்
நிம்மதியாயிருந்து விடுவார்களாம். சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, பார்வையாளர்களே. பணம் என்னும் வரந்தேடி பிணங்கூட எழுந்திடும், பணமில்லா வாழ்வு பாலைவனம் ஆயிடும். காசு பணம் துட்டு மணி என்று பாடல் ஒன்று. அது வெறும் பாட்டு அல்ல, இந்த தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. பள்ளியில் காசு, பல்கலையில் பணம், ஆலயத்தில் பணம், பஞ்சனையில் பணம். பாலும் பலரசமும் உண்பது மாத்திரம் அல்ல, பச்சை பாலகன் ஒருவன் பால்மாவுக்கு அழுகையிலும் பசித்தலையும் கணவனை இழந்த பெண்கள், காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் அந்நியர் அனைவருக்கும் அவசரமாக இருக்கும் முதல் மாத்திரை பணம் என்பேன். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். எதற்கு கம்பன் எழுத வேண்டும்? கம்பனுக்கே தெரிகின்றது கடன் எவ்வளவு பெரும் துயர் கடல் என. ராவணனின் சோகத்திற்கு கடனை அல்லவா உபமானமாய் கொண்டு வந்திருக்கின்றான். ஆகவே இந்த உலகில் இன்று இந்த பட்டி மன்றத்தை எடுத்துக்கொண்ட போதும் இதற்கும் நிதியின் நிதி பெரும் பங்கு வகிக்கின்றது. நிதி இல்லையேல் நிம்மதி இல்லை, நிதிதான் முக்கியத்துவம் என்று கூறி எனது முடிக்கின்றேன். நன்றி. இப்போ நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிறைவு பேச்சாளர், மிகச்சிறந்த பேச்சாளர் கவிஞர் சிவரமணி அவர்கள் வருகிறார்கள். பணம் அல்ல வாழ்க்கையில் முக்கியம், குணம்தான் முக்கியம், நிம்மதிதான் முக்கியம். பணம் படைத்தவனை விட நிம்மதி படைத்தவன் தான் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கிறான் என்று சொல்வதற்காக வருகிறார். வாங்க, உங்களுடைய பலத்த கைத்தறதுக்கு இடையில வாங்கம்மா. மனித வாழ்க்கை நிதியை தேடியா நிம்மதியை தேடியா? நான் நிம்மதியை தேடித்தான் என்று கூற வந்திருக்கின்றேன். நிதியை தேடுபவர்கள் எல்லாம் நிம்மதி என்ன விலை சொன்னால் வாங்குவேன் இந்த பூமியில், இப்படித்தான் பாடப்போகிறார்கள் கடைசியில். ஏனென்றால் நிதி நிதி பணம் பணம் என்று ஆசை கொண்டு அவர்கள் ஓடுகின்றார்கள். ஆசை பேராசையாகிறது. ஆசை என்னும் வேள்வி வளர்த்து அதில் அமிழ்ந்து போகிறார்கள். ஆசை கொண்டு இன்னும் இன்னும் என்று அவர்கள் இழப்பது தங்கள் சொந்தங்களை, தங்கள் உணர்வுகளை, குடும்ப நேரத்தை, குடும்பத்தில் செலவழிக்க வேண்டிய நேரங்களை. ஆக மொத்தத்தில் நிதியை தேடுபவர்கள் தான் நிம்மதி குலைந்து வாழ்கின்றார்கள். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? இல்லை இல்லை, நிம்மதியை வாங்க முடியுமா? சொல்லுங்கள், உங்கள் நிதியால நிம்மதியை வாங்க முடியுமா? எங்களது சகோதரி அருமையாக சொன்னார், நிம்மதி இம்மையும் மாவையும் அழித்துவிட்டு நிதி என்றது வெறும் நிம்மதியில் பாருங்கள் என்று. அருமை அருமை. ஆனால் நின் மதி, உனது எனது எங்களது மதி, அது கொண்டு தருவதுதான் நிம்மதி. அங்கு ஆசைக்கு பேராசைக்கு இடமில்லை. மனிதனுக்கு எது தேவை? உணவு, உடை, உறையுள். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்படி வாழ்வதில்லை நாம். எங்களது ஆசைகளை பேராசைகளாக்கி இன்றைய சந்ததிக்கு மட்டுமில்ல எதிர்கால சந்ததிக்கும் வேண்டும். இந்த நாட்டில் நாங்கள் கோடீஸ்வரராக வாழ வேண்டும், கோடிக்கு மேல் மாடிக்கு மேல் மாடி கட்ட வேண்டும் என்றெல்லாம் அலைந்து திரிகின்றோம். அதனால் வாழ்க்கையை தொலைக்கின்றோம், சொந்தங்களை தொலைக்கின்றோம், சொந்தங்களோடு கழிக்க வேண்டிய நேரங்களை தொலைக்கின்றோம். உங்களுக்கு புத்தன் துறவியானது தெரியும். புத்தன் போய் ஞானம் பெற்று வருகின்றான். அவனது மனைவி யசோதரா இல்லத்தில் இருக்கின்றார். இவர் ஞானம் பெற்றவின் வீடு வருகின்றார். அவர் தனது மகனுடன் மனைவி இருப்பதை கண்டு அப்போது மனைவி கேட்கிறார், நீங்கள் ஞானம் பெற போனது எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போயிருக்கலாம் என்று. அதற்கு புத்தன் சொல்லுகின்றான், நான் போன போது உனக்கு சொல்லியிருப்பேன், உன் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை, என் மீது நம்பிக்கை எனக்கு இல்லை என்று. அது மட்டுமல்ல, இரண்டாவது கேள்விக்கணையை தொடுக்கின்றான். எப்படி என்றால், ஏன் அங்கு போய்த்தான் நீங்கள் ஞானத்தை பெற வேண்டுமா என்று. அப்போது புத்தன் சொல்லுகின்றான், அது இப்போதுதானே எனக்கு புரிகிறது என்று. அவன் இருக்கும் இடத்தில் நிம்மதியாக இருந்திருந்தால் அவனுக்கு இருந்த இடத்தில் ஞானம் கிடைத்திருக்கும். ஒரு மனிதன் எப்போது தன்னை முழுமையாக நம்பி இதுதான் வாழ்க்கை, இதுதான் எங்களது வழி என்று வகுத்து வாழ தெரிந்து கொண்டால் அவன் நிம்மதி உடையவனாகத்தான் இருப்பான்.
நிம்மதியை தொலைத்து வாழ மாட்டான். பட்டினத்தார் கூட தனது பாடலில் கூறியிருக்கின்றார், ஊரும் சதமில்லை உறவும் சதமில்லை என்று. அந்த பட்டினத்தார் எப்படியான ஒரு கோடீஸ்வரராக வாழ்ந்தார் என்றது சரித்திரம் சொல்கின்றது. கூடுதலாக நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய பணக்காரர் எல்லாம் பணம் தேடிய பின் துறவரமோ ஞானமோ முக்தி நிலையோ என்று அதை விடுத்து வெளியேறுகின்றார்கள். ஏன்? அவருக்கு சேர்த்த பணம் அளித்து விட்டது, அது நிம்மதியை கொடுக்கவில்லை. எங்கள் மனித வாழ்க்கைக்கு இறுதியும் அறுதியுமாக நிம்மதியை தருவது நிம்மதி ஒன்றுதான் என்று. முன்னிய காலத்தில் பணம் அச்சடித்த தாள்களோ பணம் இருக்கவில்லை, பண்டமாற்று முறைதான் இருந்தது. உனக்கு இன்ன பொருள் பிடிக்குமா, இந்த பொருள் உனக்கு, எனக்கு என்ன பொருள் பிடிக்கும் அந்த பொருளை தான்றுதான் மனித வர்க்கம் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தது. அதன் பின்புதான் இந்த பணம் உருவானது. பணம் உருவான பின்தான் எங்களுக்கு சகல பிரச்சனைகளும் வந்தது. ஆக நான் கூறிக்கொண்ட மாதிரி பணம் எங்களை பணத்தை நாங்கள் தேடலாம், ஆனால் பணம் எங்களை ஆளக்கூடாது. பணம் பத்தும் செய்யும், ஆனால் பாசம் சொல்லாததையும் செய்யும். நம்மை மனிதர்களாக வாழ நிம்மதியை கொடுக்கும். பாசம், அன்பு, கருணை, நேசம் எல்லாம் இருக்கும் இடத்தில் நிம்மதி இருக்கும். பணம் இருந்தால்தான் குடும்பம் நன்றாக இருக்கும் என்றில்லை. கூழோ கஞ்சியோ குடித்தாலும் ஒருவருக்காக ஒருவர் வாழ்கையில் அங்கு நிம்மதி இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கையில் அங்கு நிம்மதி இருக்கும். ஊருக்காக உழைக்கையில் ஒரு நிம்மதி இருக்கும். உறவுகளுக்காக பாடுபடுகையில் ஒரு நிம்மதி இருக்கும். ஆக நிதியை தவிர தேடி போவதை விட நிம்மதியை தேடி ஓடுவதே மனித வாழ்க்கையில் சிறந்தது என்று கூறி எனது உரையை முடித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ தீர்ப்புக்கு நான் யாரை பற்றி பேசுவது என்று யோசித்து கொண்டிருந்தேன். அதற்கு மிகச்சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து கொடுத்தவர் கவிஞர் சிவரமணி அவர்கள். அந்த புத்தரை பற்றி அவங்க சொன்னாங்க. புத்தர் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன் 2 பேருடைய வாழ்க்கைக்கும் தேவையான சகல வசதிகளையும் செய்துவிட்டுத்தான் இருவரினுடைய இசைவோடுதான் அன்றைக்கு இரவு அவர் அந்த மாளிகையை விட்டு வெளியில் வந்தார். அவங்க சொன்ன ஒரு கேள்வி, புத்தருடைய மனைவியாக இருக்கக்கூடிய சோதரையாக இருக்கட்டும், அவருடைய மகனாக இருக்கிற அவர் ராகுலன் அவராக இருக்கட்டும், 2 பேருமே சந்தித்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் வருகிறது. புத்தர் மறுபடியும் தன்னுடைய மனைவியை சந்திக்கிறார். அப்போ சொல்கிறார், என்னையே உனக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் புத்தன், உலகமே வணங்குகிற புத்தன் நான் தான் என்று புத்தர் தன்னைத்தானே தன் மனைவியினிடத்திலே அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இடம் வருகிறது. இப்போது அவங்க மனைவி கேட்குறாங்க, ஞானம் என்பது வெளியிலிருந்து உங்களுக்குள் வந்ததா அல்லது உங்களுக்குள்ளிருந்து அது வெளிப்பட்டதா? அப்போ புத்தர் சொல்கிறார், ஞானம் என்பது வெளியிலிருந்து உள்ளே வரவில்லை, எனக்கு உள்ளே இருந்து தான் அது வெளிப்பட்டது அப்படிங்கிறார். அப்படி என்றால் இதை நீங்கள் ஏன் வெளியில் போய் அடைய வேண்டும்? இது இங்கிருந்தே நீங்கள் அடைந்திருக்க கூடாதா என்ற ஒரு கேள்வி அங்கே கேட்குறேன். அதற்கு அவர்கள் சொன்ன அதே பதில்தான், அது அப்போது எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்போதுதான் எனக்கு அதை உணர்ந்தேன் அப்படிங்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் யார் புத்தன் தெரியுமா? புத்தர் அல்ல உண்மையான புத்தன். தன்னுடைய பணத்தை, தன்னுடைய செல்வங்களை, தன்னுடைய வாழ்க்கை வசதிகள் அத்தனைவற்றையும் துறந்து விட்டு போகிறது துறவரம் அல்ல. துறந்து போன புத்தர் பெரியவர் அல்ல. அவங்க மனைவி சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டதுனால மகாராணியை போல வாழ வேண்டிய நான் பழைய ஆடைகளையும் கிழிந்த ஆடைகளையும் உறுத்தி கொண்டு ஒரு பஞ்ச பரதேசியைப் போல இவ்வளவு நாள் நான் வாழ்ந்தேன். நீங்கள் என்னை விட்டு பிரிந்ததால் என் தலைக்கு மொட்டையடித்தார்கள். மொட்டையடித்த தலையோடு தான் இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்தேன். சுகபோகங்களை எல்லாம் விட்டு விட்டு போன புத்தன் பெரியவன் அல்ல. அத்தனை சுகபோகமும் அந்த அரண்மனையில் இருந்தும் அதை அனுபவிக்காமல் இருந்தாலே அவருடைய மனைவி, அவள்தான் உண்மையான புத்தர் இல்லையா? பணத்தை காட்டிலும் எது முக்கியம் என்று சொன்னால் நிம்மதி, நிம்மதி, நிம்மதி. யார் பெரிய லட்சாதிபதி தெரியுமா? பல லட்சங்கள் வச்சிருக்கிறவன்ல லட்சாதிபதி. எவன் ஒருத்தன் கடைசி வரைக்கும் தாம் பெத்த தாயையும் தந்தையும் தன் வீட்டில் வைத்து
சாப்பாடு போட்டு கடைசி வரை பாதுகாக்கிறானோ அவன்தான் லட்சாதிபதி. யார் கோடீஸ்வரன் தெரியுமா? யார் தன்னுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரையும் கடைசி வரைக்கும் வீட்டில் வச்சு பார்க்கிறானோ அவன்தான் கோடீஸ்வரன். ஆக பணத்தை காட்டிலும் குணம்தான் உயர்ந்தது என்பதால் வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டியது நிதியை அல்ல நிம்மதியைத்தான் என்பதையே தீர்ப்பாக வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.